ஈது வைப்பு ஸ்டார்ட் ஆயிடுச்சு. முதல் நாளே எல்லாருக்கும் கால் பண்ணி நாளைக்கு யாரும் என்னை காண்டாக்ட் பண்ணாதீங்க, பிஸினா பிஸி, ஃபுல் டே பிஸி அப்படின்னு சொல்லியாச்சு. அப்படி என்ன நீ பிஸி அப்படின்னு தானே கேட்குறீங்க, நான் சொல்கிறேன். அன்னைக்கு லஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு சேர்த்து மட்டன் குருமா தான் வந்து ரெடி பண்ணியிருந்தேன். நைட்டு டின்னருக்கும் சேர்த்தே தான் வந்து ரெடி பண்ணியாச்சு. ஏஞ்சதுலேருந்தே ஒரே வேலை, ஃபுல்லாக வந்து வாஷிங் கிளீனிங் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான கிளீனிங்லாம் போயிட்டே இருந்தது. இதெல்லாம் நீ முன்னாடியே செஞ்சு வைக்க மாட்டியா அப்படின்னு தானே கேட்குறீங்க. எனக்கு என்ன தெரியும் எல்லாம் ஒரே நாளில் வரும்ன்ட்டு. நான் ஒன்று நினச்சா எப்பவுமே மாறி தானே நடக்கும். சரி அதை விடுங்க. தியா கோல்டன் டைமண்டோட கிராண்ட் ஓப்பனிங்க்கு நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ் அன்னைக்கு ஈவினிங் நானும் ரேஹான் மட்டும் போயிருந்தோம். நிறைய ஃபன் இருந்தது. ஓப்பனிங் எல்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கே மெஹந்தி ஆர்டிஸ்ட்டும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் ஈவெண்ட்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு போக முடியாதுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து சஃபாரி மாலே வந்து வர சொல்லியாச்சு. நாமளோட பல வேலைக்கு நடுவில் போயிட்டு மெஹந்தி வைக்க முடியாதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? அப்போ கண்டிப்பாக நீங்கள் இவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணலாம். நம்ம இருக்கிற இடத்துக்கே தேடி வந்து மெஹந்தி வச்சு விட்றாங்க. எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸில் இருக்குது. எங்ககிட்ட கோன்ஸும் அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக இவங்க பேஜ் செக் பண்ணி பாருங்கள். டிசைன்ஸ் ரொம்ப சூப்பர். அப்படியே ரிட்டர்ன் வரும்போது நமக்கு